மார்கசீர்ஷ புராணம் மார்கழி மாத மகத்துவம் 13ஆம் அத்தியாயம். ஏகாதசி விரதத்தில் விழிப்பு தன்மையின் முக்கியத்துவம். ஸ்ரீ பகவான் கூறலானார், மகனே பிரம்மதேவனே கேட்பாய். நான் விழிப்பு தன்மையான விழித்திருப்பதன் இயல்பை விவரிக்கிறேன். அதை அறிந்து கொள்வதால் கலியுகத்தில் பக்தருக்கு நான் எப்போதும் எளிதில் அணுகக்கூடியவனாக ஆவேன். ஏகாதசி தினத்தில் ஜாகரணம், அதாவது விழிப்பு நிலை, செய்ய வேண்டிய 26 குணாதிசயங்கள் செயல்பாடுகள் பின்வருமாறு. குரல் மற்றும் கருவி இசை, நடனம், புராணத்திலிருந்து ஓதுதல், தூபம், தீபம், பிரசாதம் ஆகியவை இருக்க வேண்டும். நைவேத்தியம், மலர் பிரசாதம், வாசனை திரவியங்கள், பழங்கள், அர்ப்பணிப்பு, நம்பிக்கை, தர்மம், கட்டுப்பாடு, இந்திரியங்கள், உண்மை, உறக்கமில்லாமை, மகிழ்ச்சி, எனது வழிபாடு, அற்புதமான நிகழ்ச்சிகள், உற்சாகம், பாவச் செயல்களை தவிர்த்தல், ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல், மனமானதை அலையவிடாமல் தடுத்தல், சாஷ்டாங்கமாக கடவுளுக்கு முன் மிகவும் மகிழ்ச்சியான மனதுடன் நீராஜனத்துடைய சடங்கு மற்றும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாயிருத்தல், பக்தன் ஆராதித்தல், பக்தியுடன் விளக்குகளை அசைக்க வேண்டும், பக்தியுடன் ஆராதனை செய்ய வேண்டும், பாடல்களை இசைக்க வேண்டும். ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் பிறகு, அதாவது யாமத்தின் முடிவில், இந்த 26 குணாதிசயங்களோடும் பக்தியுடன் ஜாகரண சடங்கை செய்யும் ஒரு மனிதன் மீண்டும் பூமியில் பிறப்பதில்லை. செலவழித்த பணத்தை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் பக்தியுடன் இப்படி செய்பவன், ஜாகரண கிரியையை மிகுந்த பக்தியுடன் செய்பவன் என்னில் லயிக்கிறான். என்னை பொறுத்தவரை, அதாவது ஏகாதசி பகலில் உறங்குபவர்கள் கலியுகத்தின் பாம்பினால் கடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஜாகரனை கவனிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் மாயையின் கயிற்றினால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் மற்றும் பிணைக்கப்பட்டவர்கள் ஆவர். ஜாகரணம் இல்லாமல், அதாவது விழிப்பு நிலை இல்லாமல் கலிகாலத்தில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் நாசமாகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கை நிலையற்றது. என் விழிப்பு நிலையை கவனிக்காத அந்த பாவிகள் என் மார்பில் கால் வைத்து 2 கண்களையும் பறித்து விட்டனர். புராணங்களை விளக்குபவர் இல்லை என்றால் பக்தர் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். தேவர்களின் சுவாமியே விளக்கமளிப்பவர் இருந்தால் அவர் ஆரம்பத்தில் புராணத்தை படிக்க வேண்டும். மகனே, என் விழிப்பு நிலையை கடைபிடித்தால் பக்தன் 1000 குதிரை யாகங்கள் மற்றும் 100 வாஜபேய யாகங்களின் பலனை கோடி மடங்கு பெறுகிறான். என் விழிப்பு நிலையை கடைபிடித்தால் பக்தன் தனது தந்தை, தாய் மற்றும் மனைவியின் குடும்பங்களில் தலைமுறையாக மீட்கப்படுகிறான். மரியாதைக்குரியவரே, ஜாகரனாகிய விழிப்பு நிலை தொடங்கிய விரத நாளில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அந்த இடத்தை சபித்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவேன். மக்கள் எனக்கு பொருத்தமான நாளில், வேறு எந்த திதியும் இல்லாத நாளில் விழிப்பு நிலையான ஜாகரணம் செய்தால் நான் அவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவேன். பக்தன் எத்தனை தினங்கள் ஜாகரணை, அதாவது விழிப்பு நிலையை என் முன்னிலையில் அனுசரிக்கிறானோ அவ்வளவு நாட்கள் 10,000 யுகங்கள் என் வாசஸ்தலத்தில் தங்குகிறான். ஏகாதசி நாளில் ஜாகரணை வழிபடாமல் முன்னோர்களுக்கு கயையிலோ தீர்த்தங்களை தரிசிப்பதாலோ பல யாகங்கள் செய்வதாலோ முக்தி கிடைக்காது. ஜாகரணை செய்யும் போது ஒரு மனிதன் என்னை மலர்களால் வணங்கினால் ஒவ்வொரு மலரிற்கும் ஒரு குதிரை யாகம் செய்த பலனை அவன் அடைவான். மகனே பிரம்மதேவா, என்னுடைய ஜாகரணையான விழிப்பு நிலையின் போது ஒரு மனிதன் இரவில் விளக்கேற்றினால் அவன் ஒவ்வொரு நொடியும் 10,000 பசுக்களை தானம் செய்த பலனை பெறுகிறான். ஜாகரணத்தின் போது யாரேனும் நைவேத்திய உணவை பிரசாதமாக வழங்கினால் அவர் ஒரு மலை நெல்லில் இருந்து எழும் புண்ணியத்தை பெறுகிறார். நான் முகனே, என்னுடைய ஜாகரணை வழிபடும் போது ஒரு மனிதன் நன்கு சமைத்த, நன்கு உடையணிந்த உணவு மற்றும் பல்வேறு வகையான பழங்களை வழங்கினால் அவன் 100 பசுக்களை கொடுத்த பலனை பெறுகிறான்.
என் பக்தன் என்னுடைய ஜாகரனுடைய நாளில் கற்பூரத்துடன் வெற்றிலையை கொடுத்தால் அவன் 7 கண்டங்களை உள்ளடக்கிய பூமிக்கு அதிபதியாவான். தேவர்களின் நாயகரே, என் ஜாகரனை கடைபிடிக்கும் போது மலர்களால் ஒரு மண்டபத்தை உருவாக்கும் மனிதன் புஷ்பக வான ரதத்தில் என் உலகில் விளையாடுகிறான். எனது விழிப்பு நிலை வழிபடும் போது ஒருவன் கற்பூரம் மற்றும் நறுமண பசையுடன் தூபமிட்டால் அவன் 1,00,000 பிறவிகளில் இருந்து வரும் பாவங்களை எரித்து விடுகிறான். எனது விழிப்பு நிலையில் வழிபடும் போது தயிர், பால், நெய் மற்றும் நீர் ஆகியவற்றால் என்னை நீராட்டுபவர் இங்கு அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து இறுதியில் மிகப்பெரிய இலக்கை அடைவார். தெய்வீக ஆடைகள் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை வழங்குபவர் நூல்களின் எண்ணிக்கையை பொறுத்து நீண்ட காலம் ஸ்வர்க்கத்தில் தங்குகிறார். தங்க ஆபரணங்களை வழங்குபவர் மற்றும் எனக்கு விலை மதிப்பற்ற கற்கள் 7 கல்பங்கள் என் மடியில் இருக்கும். அவர் எனக்கு மிகவும் பிடித்தவர். இரவில் ஜாகரனை அதாவது விழிப்பு நிலையை வழிபடும் போது பக்தன் எனக்கு நெய்யுடன் ஒரு தீபத்தை, குறிப்பாக பசும் பாலில் இருந்து பிழிந்த விளக்கை அளித்து விளக்கேற்றினால் அவன் ஒவ்வொரு நொடியும் ஒளி கண் சிமிட்டும் பலனை அடைகிறான். தொலைவில் 10,000 பசுக்கள் கிடைக்கின்றன. 4 முகம் கொண்டவரே, பக்தன் எனது ஜாகரனை வழிபடும் போது கற்பூரம் சேர்த்து தீபம் ஏற்றி நீராஜன வழிபாடு செய்தால் அவன் பசும் பொன்னை பரிசாக அளித்த பலனை பெறுவான். தீபம் ஏற்றி பாடல், நாட்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து என்னை வழிபடுபவர் விரதங்களும் 100கணக்கான தானங்களும் சேர்த்து 100 யாகங்கள் செய்த பலனுக்கு இணையான பலனை அடைகிறார். தானே பாடல்களை இயற்றி கூச்சமில்லாமல் பாடி நடனம் ஆடுபவன் 10 மில்லியன் யாகம் செய்த பலனை அரை நொடியில் அடைவான். எனது விழிப்பு நிலையை கடைபிடிக்கும் போது பாடல்களையும் நடனங்களையும் தடை செய்பவன் 60,000 யுகங்கள் ரௌரவத்திலும் பிற நரகங்களிலும் சமைக்கப்படுகிறான், அதாவது சித்திரவதை செய்யப்படுகிறான். ஜாகரணையில் நடனமாடும் மனிதனின் அருகில் செல்பவர்கள் யமதர்மனால் அதாவது மரண கடவுளால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் விடுதலை அடைந்து என் பகுதியை அடைகிறார்கள். ஜாகரனை கடைபிடிக்கும் போது நடனமாடும் மனிதனை கேலி செய்பவன் நரகத்தில் விழுந்து 14 இந்திர வருட காலம் தங்குகிறான். எனது விழிப்பு நிலையை கடைபிடிக்கும் போது புனித புத்தகத்தை அதாவது புராணத்தை பக்தியுடன் படிப்பவர் எத்தனை யுகங்கள் அவர் படித்தாலும் அத்தனை யுகங்களிலும் என் முன்னிலையில் இருப்பார். கற்றறிந்த மனிதர்களால் சொல்லப்பட்ட பலன் சுற்றி வருவதால் 4 கோடி யாகங்கள் செய்தாலும் அடைய முடியாது. மகனே, என் ஜாகரனை கடைபிடிக்கும் போது என் முன் தொடர் விளக்குகளை ஏற்றி வைப்பவன் 10 மில்லியன் வான் ரதங்களை கொண்டவன். அவன் கல்பம் முடியும் வரை ஸ்வர்க்கத்தில் இருப்பான். எனது ஜாகரனை கடைபிடிக்கும் போது பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தின் உள்ளதை போல எனது சிறு வயது நடவடிக்கைகளின் கதைகளை படிப்பவர் ஆயிரக்கணக்கான மற்றும் கோடி யுகங்கள் ஸ்வேத தீபத்தில் தங்குவார். எனவே ஜாகரணையான விழிப்பு நிலை பிரகாசமான மற்றும் இருண்ட 15 நாட்களில் கவனிக்க வேண்டும். பகவத்கீதை அல்லது 1000 நாமங்களை கொண்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் புனிதமான ஜாகரனை கடைபிடிக்கும் போது படிப்பவர் வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ள பலனை அடைவார். என் மகனே, என் ஜாகரனை வழிபடும் போது பசுவை காணிக்கையாக செய்பவன் பூமி முழுவதையும் 7 கண்டங்களை கொண்ட பூமி முழுவதையும் அளிப்பதன் பலனை பெறுகிறான். இதில் எந்த ஐயமும் இல்லை. பூமியில் உள்ள எல்லாவற்றிலும் மிக பெரிய புண்ணிய செயல் என் மகனே துவாதசி தினத்தன்று ஜாகரணை. இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதாகும். மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் ஜாகரணை கவனிப்பவர்கள் என் உலகத்திலிருந்து திரும்பவே இல்லை. மக்களை கவனிக்க ஊக்குவிப்பவர் மற்றும் தன்னையே இரவில் ஜாகரணையை கவனிப்பவர் பேரரசர் நிலையை அடைகிறார். நான் கூறியது உண்மைதான் மகனே. ஜாகரனை இரவில் தரிசித்தவர்கள் காக்குஸ்தனால் அவரது திறனுக்கு ஏற்றவாறு நன்கொடைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அரிய அரசாட்சி அவனால் கிடைத்தது. பிராமண பாடகர்கள், இசை கருவிகளை வாசிப்பவர்கள் மற்றும் நடனமாடுபவர்கள் பெண் நடன கலைஞர்களுடன் என் நித்திய உலகத்திற்கு செல்கிறார்கள்.
ஜாகரனை கவனிப்பதன் மூலம் தீய மற்றும் தீய வயிற்றில் பிறந்த அனைவருக்கும் நன்மைகளை விரும்புபவர்கள் சிறந்த முனிவரே பூமியின் அதிபதியை அடைந்தனர். கூட காண்டலர்களும் ஆசைகளிலிருந்து விடுபட்ட மற்றவர்களும் ஜாகரனின் மூலம் முக்தி அடைந்தனர். எனது ஜாகரனை அதாவது விழிப்பு நிலையை கடைபிடிப்பவர்களிடையே ஜாதி வேறுபாடு இல்லை. கலியுகத்தில் தியானம் புனிதமானது அல்ல. கலியுகத்தில் கங்கை நீர் புனிதப்படுத்துவது இல்லை. கலியுகத்தில் எனது நினைவை தவிர எந்த வழிபாடும் திரும்ப கூறும் மந்திரமும் புனிதப்படுத்துவதில்லை. துவாதசி நாள் வந்துவிட்டால் ஜாகரணை எனப்படும் விழிப்பு நிலையை கடைபிடிப்பவர்கள் கலியுகத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றியுள்ளனர். மனிதர்கள் நிறைந்த இந்த உலகில் எந்த மனிதனும் துவாதசியை கடைபிடிப்பதில் தயக்கம் காட்டக்கூடாது. இல்லையெனில் அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அவரது குடும்பத்தின் தலைமுறைகளை நரகத்தில் விழ வைப்பது உறுதி. பல மகன்கள் பிறந்தால் என்ன பலன்? துவாதசி நாளில் ஜாகரணை எனப்படும் விழிப்பின் மூலம் அனைத்து முன்னோர்களையும் மீட்கும் நல்ல குணங்களை கொண்ட ஒரு மகனை பெறுவது சிறந்தது. நான் விவரிக்கும் ஜாகரணை எனப்படும் விழிப்பு நிலையின் மகத்துவத்தை ஒருவன் பக்தியுடன் படித்தால் துவாதசி நாளில் பிறந்த அவனுடைய மகன் அவனுடைய குடும்பத்தின் 100 தலைமுறைகளை மீட்டு கொள்வான். ஜாகரணை சம்பிரதாயத்தை கடைபிடிப்பதால் மகனே தடை செய்யப்பட்ட பெண்களை உடல் ரீதியாக அணுகும் பாவமும் தடை செய்யப்பட்ட உணவை உண்ணும் பாவமும் அழிந்துவிடும். நான் முகனே, துவாதசி நாளில் ஜாகரண விரதத்தை இரவில் செய்தால் அறியாமல் செய்த பாவம், தெரிந்தே செய்த பாவம், முற்பிறவியில் செய்த பாவம், இந்த பிறவியில் செய்த பாவம் இவை அனைத்தும் அழிந்துவிடும். அவருடைய பணிகள் நிறைவேறி அவர் நினைத்த அனைத்தும் நிறைவேறும். துவாதசி நாளில் ஜாகரணம் எனப்படும் விழிப்பு நிலையால் மட்டுமே மனிதர்கள் முக்தி அடைகிறார்கள். துவாதசியின் மூலம் கிடைக்கும் பலன் குருக்ஷேத்திரத்திலோ அல்லது கயாவில் பிரயாகையிலோ வசிப்பவர்களால் அடையப்படுவதில்லை. வயது அங்கே தங்கும் ஆண்களுக்கு இந்த பெருந்தன்மை இல்லை. மகனே பிரம்மதேவா, துவாதசி நாளில் ஜாகரணம் செய்யும் போது கிடைக்கும் பலனை ஆயிரக்கணக்கான குதிரை பலிகளாலோ 1 கோடி தீர்த்தங்களில் மூழ்கினாலோ கிடைக்காது. துவாதசியின் மகத்துவத்தை படிப்பவர் அல்லது கேட்பவர் நித்திய இடத்தை அடைவார். அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவார். எல்லா பொல்லாத கிரகங்களும் எப்பொழுதும் அவனிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றன. அவர் தனது சந்ததியினரை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார். அதற்கு துவாதசியே காரணம். என் மகிமையில் எப்பொழுதும் ஆர்வமாக இருப்பவனுக்கு ஒருபோதும் அசம்பாவிதம் ஏற்படாது. போரிலும் அரச குடும்பத்திலும் எப்பொழுதும் வெற்றி பெறுவான். அவன் மனம் எப்போதும் அறத்தின் பக்கம் சாய்ந்திருக்கும். அவர் என்னிடம் உள்ள பக்தி மாசு இல்லாததாக இருக்கும். துவாதசியின் மீதான பக்தியின் பலனாக அந்த மனிதனை எந்த பாவமும் பாதிக்காது. ஜாகரணை என்னும் விழிப்பு நிலை அவனால் கவனிக்கப்பட்டால் அவன் ஒருபோதும் பேயாக மாற மாட்டான். ஏகாதசி இல்லாதவனுக்கு அடுத்த உலகில் நல்ல அந்தஸ்து கிடைக்காது. எனவே ஒவ்வொரு முயற்சியிலும் அந்த நாளை கலியுகத்தில் அனுசரிக்க வேண்டும். 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.